வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுனா வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சென்னையில் பிறந்து வளர்ந்து இப்போ வந்து இந்தியன் டீமுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்குறாப்புல நம்ம துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறதுல வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி வேறு மாதிரி ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அங்கே நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வெற்றி வகை தேடி கொடுத்துருக்குறாப்புல. நம்ம நியூசிலாந்து அணியை பொட்டலம் பண்ணிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதாவது நியூசிலாந்தோட பேட்ஸ்மேனுக்கு இவரோட பாலை ஆடுறதுக்கு என்ன பண்ணுறதுனே அந்த இடத்துல தெரியல. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரவங்க போகிறவங்க எல்லாமே அவுட் ஆகி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறது என்னென்னா பெவிலியன் திரும்பறனால ஒரு லாஸ்ட்டு ரெகக்னைஸ் பிளேயர்னால கூட அடிக்க முடியல. டாப் ஆர்டரே சொதப்பும் போது லாஸ்ட்டு ரெகக்னைசேஷன் பிளேயர் வந்து எப்படி ஆடுவார்? ஸோ அதை நம்ம பார்க்கணும். அதாவது கற்பூரத்தை எடுத்துக்கிங்க, கண்ணில் ஒத்திக்கிங்க, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாலும் மிஸ்ட்ரி பாலாக வந்து மாறிட்டே இருந்தது அந்த பிச்சில். ஸோ இதனால் என்னென்னா வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டை எடுத்து ஐசிசி டோர்னமெண்ட் ஓடிஐ ஃபார்மேட்டில் டிபியூட் மேட்ச்லேயே 5 விக்கெட் எடுத்து 3வது இந்தியன் பவுலராக வந்து உருவாகிருக்கிறாப்புல நம்ம வருண் சக்கரவர்த்தி. இதனால் என்னன்னா இந்த மாதிரி பவுலர்லாம் எங்கேயா வச்சுருக்கீங்க, போய் அந்த தூக்கிட்டு வாங்கியா ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிற மாதிரி தான் இந்தியன் ஃபேன்ஸு பிசிசிக்கு பெரிய ஒரு விண்ணப்பத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை. நியூசிலாந்து மாதிரி டீமை பொட்டலம் பண்ணதில் ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாந்தோட ட்ரபிள் நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கும். ஆனால் ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள டீமுக்குள்ளே எடுத்து வேறு மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி நம்ம வின் பண்ணியிருக்காரு. இந்தியன் ஃபேன்ஸுக்கு பெரிய ஹாப்பி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வருண் மாதிரி ஒரு ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிளேயரை பிசிசிஐட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி கம்பீர் மாமா சொல்ல இந்தியன் டீமுக்கு உள்ளே எடுத்து ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் வந்து பெஞ்சை தேய்ச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது கனா படத்தில் வர மாதிரி இவரை வந்து நாங்கள் வந்து உட்கார வைக்கல, பதுக்கி வச்சுருந்தோம், அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்கள் ஃபார் நியூசிலாந்து, அதாவது ஒன்லி 3rd இந்தியன் டு டேக் 5 விக்கெட்ஸ்கள் இன் சாம்பியன் டிராஃபி. அவர் மிஸ்டி ஸ்பின்னர், அதாவது ஸ்பின்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் தான் வேறு மாதிரி பவுலிங் போட்டு நம்ம இந்தியாவை வந்து தூக்கி நிறுத்திட்டு இருந்தாப்புல. நம்ம இப்போ வந்து இன்னொரு ஸ்பின்னரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது யார்? நம்ம வருண் சக்கரவர்த்தி. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர இந்தியன் டீமோட ஃப்யூச்சர் ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் ஃப்யூச்சரில் சுப்மன் கில் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு இந்தியன் டீமுக்கு. அவருக்கு பெரிதும் எளிதாக வந்து கை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்பின்னர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இதன் மூலிமா என்னென்னா இந்தியன் டீமு ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல் மோத இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி இருக்கணும். குல்தீப் வேணால் ரெஸ்ட் பண்ணலாம், ஆனால் வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது லோ பிச்சில் நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்னென்னா வருண் சக்கரவர்த்தி இருக்கும்போது ஒரு 10 ஓவர்ஸுக்கு ஒரு 40 ரன் 45 ரன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து திக்குமுக்கு ஆட வச்சோம்னா டப்புன்னு வந்து நம்ம வேறு லெவலில் பொசிஷனுக்கு போயிடலாம், ஃபைனல் போய் கப்பு வின் பண்ணலாம். ஸோ இதனால் வருண் சக்கரவர்த்தி கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட T20யில் 5 விக்கெட் போட்டிருக்கு, ஆனால் இந்தியா லூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலாந்து கூட T20யில் 5 விக்கெட் போட்டிருக்காரு, அதுலேயும் இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னென்னா இதில் வந்து 5 விக்கெட் போட்டிருக்கார் நியூசிலாந்து கூட. ஸோ இதில் வந்து அழகாக வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல் டீமு எஃபர்ட்னு தான் சொல்லுவேன். இதில் வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூடு வேறு. இந்த மாதிரி மைஸ்ட்ரி ஸ்பின்னெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. அப்போனா தான் இந்தியா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஐசிசி டிராஃபியை அழகாக வின் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்குதுங்க. நம்ம பிசிசிஐ பொறுத்த மட்டும் பிசிசிஐ ஒரு நல்ல ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணது வேறு மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி ஸ்பின்னர்களை எடுத்து போட்டே இருந்தால் நம்ம கப்பை வின் பண்ணிகிட்டே இருக்கேன்.
இந்த மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸை பதற வைத்த வருண் சக்கரவர்த்தி நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.